3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 வந்துருச்சு. யாருக்குமே தோணல சுதந்திர தன்னைக்கு கவர்னர் தான் கொடியேற்றுவாங்க. அந்த உரிமையை முதலமைச்சர்களுக்கு வாங்கி கொடுத்தது கலைஞர் தான். தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி, தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி, காட்டுக்குயில் வா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம இளவரசி குந்தவைதான். என்னடா மச்சான் இந்த மூஞ்சிய போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு தெரியுற? ஏய், யாரு என்னடா குறை? அடா தேனடா. உன்னை செருப்பால் அடித்தேன், காரி துப்பி பார்த்தேன், துடைத்தேன். சொம்பு தண்ணியை விட உன் சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்லம். குடிச்சிருக்கியா? நான் குடிச்சிருக்கேன். என் பொந்தாச்சி மனோன்மணி மேல எத்தனை குடிக்கிறேன் கைய. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5032. உன்னை வச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது, ஊர்கா கூட போட முடியாது. 5332. டேய், தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா, தமிழ் தெரியலனா தான் அவமானம். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். சூப்பரா இருக்குது. இந்த ஆட்சி தான் வேணும் எப்பவுமே. எவனாச்சும் கண்ணு தெரியாத கேட்டீங்கன்னா கூட சொல்லுவேன், சரியான சர்டிபிகேட் கொடுப்பேன். விவசாயிக்கு 8000 இருந்தா 7000 ஆக்கினது. இப்போ மக்களுக்கு 2500 போறேன்னு சொல்லிட்டு போடல, சிலிண்டருக்கு ஒன்றும் சொல்லல. அதெல்லாம் சொல்லாத ஆட்சி தான் இந்த ஆட்சி. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. பேச தெரியல கூட சரி, புதுசா வந்திருக்காங்க, ரைட்டு ஓகே. ஏன்னா முன்னாடி செஞ்சது கூட என்னன்னு தெரியாதா? அது கூட கண்ணு தெரியாதா? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? சட்டமன்ற மாதிரியா நடக்குது, சட்டமன்ற மாதிரியா நடக்குது. ஒரு விபத்து, தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட விபத்து. நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, கோமாளிகள் கோட்டையில உட்கார்ந்து இருக்கீங்க. அதனால தினம் தினம் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க, ஒரு கேள்வி எழுப்புறாங்க, ஒரு நிதியமைச்சர் பதில் சொல்கிறார். தமிழ் மொழியை பேசுவது பெரிதல்ல, எனக்கு அன்பு மொழி தெரியும், அறிவு மொழி தெரியும், மணிமொழி தெரியும், கவிமொழி தெரியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. ஒவ்வொரு அமைச்சரும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. தம்பி, நாங்க சைலண்டா இருந்து ஆட்சியை பிடிச்சோம். இப்படி கத்தி கத்தி உட்கார்ந்தனாலதான் உங்களை எத்தி எத்தி விளையாண்டுட்டு இருக்க மக்கள். தமிழகத்தில் இருக்கிறவெல்லாம் அச்சம் கொள்கிற ஒரே தலைவன் எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் அரிசியின் விலை மூட்டைக்கு 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். இவர் சாதாரண ஆளே இல்ல, தாதாகலாம் தாதா, டானுகலாம் டான் டான். புதிதாக அமைந்துள்ள தாவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி நீ பார்த்த? அந்த கடையை திறந்தே 4 மாசம் தான் ஆகுதான். அந்த கடையோட மொத்த ஷேர் கேபிட்டலே 1 லட்சம் தானா. அந்த கடை தான் 10,000 கோடி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகுதான். இப்படியே 10 கம்பெனி பேர் எழுதினாலே 1 லட்சம் கோடி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருமே. ஆரம்பத்துல இருந்து பூரா போய். ஜனநாயகன் 10 நாள்ல 300 கோடி வசூல்னு சொன்னவங்க தானே இவங்க. அதே வடை, அதே எண்ணெய். நாங்க வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா?
இன்று Q1 Q2 ரேட் படி தமிழ்நாடு மிஸ்டர் சோசப் விஜய் சிறந்த மனதோடு வந்திருக்கிற இந்த அரசு மரியாதைக்குரிய தங்கை கீர்த்தனா அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இந்த அரசுடைய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் எத்தனாவது இடம் தெரியுமா? அதை நான் சொல்லல, சென்ட்ரல் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி சொல்லுது. 6வது இடத்துல இருந்த தமிழ்நாடு 16வது இடத்துக்கு போயிருச்சு. கொஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. தொழில்துறை வளர்ச்சியில் 14.7 விழுக்காடு. அதனாலதான் முதலீடுகளை ஈர்க்கிற மாநிலங்களில் சிமி சென்ட்ரல் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி ஒரு லிஸ்ட் வெளியிடுது. முதலீடுகளை ஈர்க்கிற மாநிலத்தில் ஜனவரி மாத கீ 4 ரேங்க் படி தமிழ்நாடு 6வது இடத்தில் இருந்தது. கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில மொத்தம் 1130 ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 10.12 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக முதலீடுகளுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுல செயல்பாட்டுக்கு முதலீடை கொண்டு வந்ததில் 73.5 இந்தியாவில் கன்வென்ஷன் ரேட் குஜராத்தை விட, மும்பையை விட, வெஸ்ட் பெங்காலை விட, யூபியை விட, பீகாரை விட இந்தியாவில் கடந்த 5 ஆண்டில் முதலிடத்தில் இருந்த மாநிலம் தமிழ்நாடு என்கிற மாநிலம். அதனால்தான் இந்த வளர்ச்சி என்பது 11.19 விழுக்காடாக இருந்தது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? உண்மையிலே 1500 ரூபாய் மின்சார கட்டணம் கட்டிட்டு இருந்தேனா, இன்னைக்கு 6000 ரூபாய் மின்சார கட்டணம் கட்டுறேன். எல்லாம் இந்த நாயால வர்றது 2 அப்பாப்பு. காலையில இன்ஸ்டாகிராம் திறந்தா போதுங்க, எங்கள் வீட்டில் இப்போ மாதம் 1000 2 மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா 1050 அதை தாண்டி கண்டுபிடி வராது. இந்த வட்டம் 9439 ரூபா வந்துருந்தது. எனக்கு அமௌண்ட் கட்ட முடியாது சார், ஒரு 10 டைம் கொடுங்க அப்படின்னு. அது 10 டைம் கொடுக்காம ஈபியில் கட் பண்ணி வயர் மேலே போஸ்ட் கட் பண்ணி போயிட்டாங்க வயரை. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். கரண்ட் பில் நேற்று எனக்கு வந்துச்சு. யூஸ்வலா 3000 வர கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா 10,679 ரூபா வந்துச்சு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இவங்க 100 யூனிட் ஃப்ரீயா 200 யூனிட் ஃப்ரீயா மாத்தி ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா எச்சு பண்ணிருக்காங்க. அதாவது ஒருத்தனுக்கு கம்மி பண்ண வச்சுட்டு மத்தவனுக்கு விலை ஏத்தி வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு 50 பேர் என்ன நம்ம செய்யணும்? கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். யாரெல்லாம் தேர்தல் நேரம் விசில வாயில வச்சுட்டு அலைஞ்சிங்களோ 50 பேர் மீட்டர் பாக்ஸ் பக்கத்துல போய் நின்னுக்குங்க. அந்த மீட்டர் கிறுக்கு சுத்துது பாத்தீங்களா, அந்த இடத்துல விசில வச்சு ஊதுங்க. நின்றும் மீட்டர் நின்றும், கரண்ட் பில் குறைஞ்சிரும். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சுதந்திர தினம் அப்புறம் வந்து குடியரசு தினம் 2 அப்பவுமே மாநிலத்தோட ஆளுநர் தான் வந்து தேசிய கொடி ஏற்றுவாங்க. ஸோ 1969 கருணாநிதி அவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு விஷயமா வந்து முன்வைக்கிறாரு. சட்டமன்றத்தில் இது சம்பந்தமா வந்து தீர்மானமும் நிறைவேற்றாரு. அதாவது முதல்வர் வந்து மாநிலத்தில் தேசிய கொடி ஏற்றுற அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமும் நிறைவேற்றாரு. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியை நேரில் சந்திச்சு நேர்லையும் வந்து வலியுறுத்துறாரு. அதை தொடர்ந்து தான் மாநிலங்களில் 1974 இருந்து தான் எல்லா மாநிலங்கள்லையும் முதல்வர்கள் சுதந்திர தினத்தப்போ வந்து கொடியேற்றுற அந்த வழக்கம் வந்து ஆரம்பிச்சது. எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிய மாட்டேன். தமிழ்நாட்டில் ரெஸ்டோ பார் ஓபன் பண்ண அனுமதிப்பேன். ஆன்லைனில் சுலபமாக மக்களுக்கு தேவையான மதுபானங்களை வாங்குவதற்கு வழிவகுப்பேன். நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார்? மேலும் என் நண்பர்கள் லோக்கல் மதுபானங்களை குடிக்காமல் தடுத்து குடும்பத்தோடு ரெஸ்டோ பார் சென்று காஸ்ட்லியான மதுவை வாங்கி குடித்து அங்கேயே சாப்பிட்டு வாந்தி எடுத்துவிட்டு வருமாறு அறிவுரைகளை வழங்குவேன். தவறான வழியில் மது அருந்துபவர்களை சரியான முறையில் மிக்சிங் செய்து கற்றுக் கொடுத்து அரசுக்கு அதிக வருமானம் ஈட்டி தருமாறு அறிவுரைகளை வழங்குவேன். മുല്ലപ്പെരിയാർ ജനസംരക്ഷണ സമിതി ജനറൽ കൺവീനർ PT ശ്രീകുമാർ അധ്യക്ഷത വഹിച്ചു. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.